இங்கே ஒரு குழந்தை பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரெக்கையோட பிறக்கிறான். அதை பார்த்து அவங்க அம்மா இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா அங்க இருக்கவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவனை வீட்டில் வச்சே வளர்க்குறாங்க. இவனை தூங்க வைக்கும் போது ஃபுல்லா கிளாத்ஸ் வச்சு கவர் பண்ணி அதுக்கு கிளிப் போட்டுறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவனோட ரெக்கை வந்து ரொம்ப அசுரத்தனமா வளர்ந்துகிட்டே வருது. அதனாலேயே இவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் இவனுக்கு பத்த மாட்டேங்குது. இதை பார்த்து அவங்க அம்மா அவங்களே வந்து ஒரு டெய்லரிங் மிஷினை வச்சு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கான். ஆனா அவன் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் ரொம்பவே அசுரத்தனமா வளர ஆரம்பிக்குது. அவனும் பறக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா அவனுக்கு ஏதாச்சும் சேஃப்டி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை சுத்தி ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு ஹெல்மெட்லாம் போட்டு அவனை வீட்டுக்குள்ளே பறக்க வைக்கிறாங்க. ஆனா அவன் பறந்து போனவன் ஒரு கண்ணாடியில போய் இடிச்சு கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து அவங்க அம்மா என்னாச்சும் ஏதாச்சும்னு அவனை தூக்கி பார்க்கறாங்க. ஆனா ஒண்ணுமே ஆகல. நெக்ஸ்ட் அந்த லேடி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்போ அங்க இருக்க எல்லாரும் எதையோ வினோதமா பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்களோட பையன் திடீர்னு பறக்க ஆரம்பிக்கிறான்னு. இவங்க எப்படியோ அவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அவங்களால அவனை பிடிக்கவே முடியல. அவனும் பறந்து போயிட்டே இருக்கான். அப்போ அங்க வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஏணியெல்லாம் வச்சு அவனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா எல்லாருக்கும் அவன் டிமிக்கி கொடுத்துட்டு பறந்து போயிட்டே இருக்கான். இவன் பறக்கறனால அங்க இருக்க எல்லா லைட்டும் டேமேஜ் ஆயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க இருந்த ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு எப்படியோ வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து அவனை வாங்கிடுறாங்க. ஆனாலும் அங்க இருக்க எல்லாரும் அந்த பையனை பார்த்தனால இனிமேல் நம்ம பையனை இப்படி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டுறாங்க. ஆனா அங்க இருந்த டாக்டரோ இதுதான் நான் ஃபர்ஸ்டா இந்த மாதிரி ஒரு கேஸை பாக்குறேன். ஆனா இதை வச்சு நாங்க நிறைய ஸ்டடி பண்ணணும்னு சொல்லவும் இவங்க அம்மா பயந்துக்கிட்டு இல்ல நான் அப்படி தரமாட்டேன்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அங்க நிறைய மீடியாஸ் எல்லாம் வரவும் அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு ஒரு எக்ஸிட்டை காமிச்சு அங்கிருந்து போக வச்சிடுறாங்க. ஆனா இவங்க அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போதும் அங்கேயும் விடாம நிறைய மீடியாஸ் வர்றாங்க. இவங்க எப்படியோ தப்பிச்சு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா அங்க டிவியில பார்த்தாலும் இவங்க பையன் பறந்தது தான் வைரல் வீடியோவா போயிட்டு இருக்கு. வெளியில பார்த்தா அந்த மீடியாஸும் அங்க இருந்து போகல. அந்த நேரத்துல அந்த குட்டி குழந்தையோட அப்பா என்ன சொல்றாருன்னா நம்ம பையனுக்கு மெடிக்கலுக்காக நிறைய செலவழிக்கணும். ஆனா அதுக்கு நமக்கு பணம் வேணும்னா நம்மளும் இந்த மீடியா கிட்ட அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு மீடியா கிட்ட போறாங்க. அப்போ அவங்க அம்மா அந்த குழந்தையோட காலில் கயிறை கட்டி அவனை ஒரு பட்டம் மாதிரி பறக்க வைக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க அந்த கயிறை மிஸ் பண்ணிடுறாங்க. அவன் அங்கிருந்து பறந்து ரொம்ப ஹைட்டாவே போயிடுறான். எல்லாரும் அந்த குழந்தை திரும்பி வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனா திரும்பி வராம அவன் பறந்து போயிட்டே இருக்கான். எப்படியோ அவனை பிடிக்கிறதுக்காக அங்க இருக்க எல்லாரும் வந்து பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவன் பறந்து போனவன் மறைஞ்சு போயிடுறான். அதனால அங்க இருக்க எல்லாருமே திரும்பி போயிடுறாங்க. ஆனா அவங்க அம்மா மட்டும் சோகத்துல அங்கேயே இருந்து அவன் திரும்பி வருவான்னு வெயிட் பண்றாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் போயிருது. ஆனா அவங்க அம்மா மட்டும் அந்த நம்பிக்கை விடாம அவன் வந்துருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுவே ரொம்ப நாள் போகவும் அவங்க அம்மா இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எங்க தொலைஞ்சானோ அதே ஆத்துக்கிட்டே போய் அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆத்துல இறங்கி இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க அந்த ஆத்துல இறங்கும் போது ஏதோ பறக்கிற சத்தம் கேட்டு அவங்க திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அவங்க பையன் மறுபடியும் திரும்பி வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே அவன் இன்னமே நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசையோட அவங்ககிட்ட போறாங்க. ஆனா அவனோ பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து அங்கிருந்து பறந்து கிளம்பி. அப்பதான் அவங்க அம்மாவுக்கு புரியுது இனிமே நம்ம அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படியோ வந்து அவன் நல்லா இருந்தா சரிதான்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு அவங்களும் ஒரு புது வாழ்க்கையை அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ஆரம்பிச்சிடுறாங்க.